அது என்னன்னா, செவுட்டு மேல 2 வைக்கிறேன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்னும் எல்லா வேணாலும் பேசுவார் அந்த ஆளு. அந்த ஆளு யாரும் மதிக்கவே இல்ல ஆதவ அர்ஜுனாவ. யாராவது மிரட்டுனாங்கன்னா பயந்துருவாரு. அவர் வந்து இப்ப உயிரோட இருக்கிற ஒரு வளர்ந்த சாவாக்கிறவர். இப்ப அவர நோண்டுனா அவர் கோவப்பட மாட்டார். இந்த கோவம் எங்க வரும்னா அவரோட ரசிகர்கள்ட்ட வரும். அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்களா? அங்க நோண்டுற. சூர்யா ஃபேன்ஸ் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? கமல் ஃபேன்ஸ் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்ப ரஜினியை நோண்டி விட்டுருக்கீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எதிர்த்திருப்பிச்சிருக்கியா? இந்த ஆட்சி நடந்தா இவங்களுக்கு கும்பிடு, அந்த ஆட்சி நடந்தா அவங்களுக்கு உல கும்பிடு, இது மாதிரியே உல கும்பிடா போட்டு 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 இன்னைக்கு வந்து நான் பெரிய ஆளு. இந்த ஆள் லூசு சொல்றாருல இந்த ஆதவ அர்ஜுனா, திமுக வந்து ரஜினியை மிரட்டினாருன்னு, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன வருஷம் எது? அந்த வருஷத்துல ஆட்சியில இருந்தது யாரு? அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. அப்ப அதிமுக தானே மிரட்டி இருக்கணும். அரசியல் அனாதையாக்குனது இவர்தான். விசிகா வருது, தேமுதிக வருது, தேமுதிக வரணும்னா நீங்க விஜயகாந்தை பத்தி மதுரையில பேசுங்கன்னு கிளப்பி விட்டது. அப்புறம் காங்கிரஸ் வந்துரும் நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு காங்கிரஸ் வச்சு நம்ப வச்சு ஏமாத்துனது. இப்ப கடைசியா இந்த ரஜினிகாந்தோட ஓட்டையும் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் ஸ்லீப்பர் செல் நினைக்கிறேன். ராம்குமார் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஸ்கிரீன்ஷாட்லாம் காட்டவா? அவன் உண்மையிலேயே சொல்றேன், அவனை மாதிரி ஒரு கேடுகட்ட பொம்பளை பொறுக்கி யாருமே கிடையாது. இந்த மாதிரி ராம்குமார் மாதிரி ஒரு 4 பொறுக்கியை தூக்கி உள்ள உட்கார வச்சு ஜட்டியோட வச்சு டப்பு டப்புன்னு அடிச்சிங்கன்னா நாளையில இருந்தே அவன் வந்து திடீர்னு பார்க்கலாம் வேற யாருக்காவது ரசிகரா வருவான். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட TN Tool சேகுவரா சார் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சிஸ்டர். சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஆதவ அர்ஜுனா அவர் பேசினதுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து? அது என்னன்னா, செவுட்டு மேல 2 வைக்கிறேன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு. இன்னும் எல்லா வேணாலும் பேசுவார் அந்த ஆளு. அந்த ஆளு யாரும் மதிக்கவே இல்லை ஆதவ அர்ஜுனாவை. யாராவது மிரட்டினாங்கன்னா பயந்துருவார். அவர் வந்து இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு வளர்ந்த சாவாக்கிறவர். அப்படி தான் அவர். திருமாவளவனை வந்து பேசுவார். டக்குன்னு என்ன பண்ணுவார்னா மறுநாள் அவர் உயரத்துக்கு கடிதம் எழுதுவார். மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, திமுக வெட்டி ஒட்டி வீடியோ பரப்பிடுச்சு அப்படின்னு பகிரங்கமாக ஒரு பண்ணுவார். இப்போ 2 நாளில் அறிக்கை வரும் பாருங்க. 2 நாளில் நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை, மன்னிச்சிருங்க, நான் அறிக்கை வருவோம். நீங்கள் வெந்த புண்ணில் விரல பாய்க்கிறது. ஏற்கனவே உனக்கு எந்த ஓட்டை பிரிக்கிறதுன்னு தெரியலை. அதிமுக ஓட்டை பிரிக்கலாமா, திமுக ஓட்டை பிரிக்கலாமா, இஸ்லாமியர் ஓட்டை பிரிக்கலாமா அப்படின்ற கங்கணம் கட்டிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு ஆறுதல் ஓட்டு ஏதாவது வாங்கணும். சினிமா துறையில் இருக்க முக்கியமான நட்சத்திரங்களுடைய ஓட்டுகளை நீ வாங்கணும். அவங்ககிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். அந்த வேலையை நீ பார்க்கணும். அதை பார்த்தா தான் நல்லது. அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது கூட ஒரு நல்ல ஒரு ஃபேமில் இருந்த லாரன்ஸ் அவர் வந்து துறையாக நின்னார். கமல்ஹாசன் உள்ளே வரும்போது 2-3 ஆக்டர்லாம் உள்ளே வராங்க. ஸ்னேகன்லாம் அப்புறமா வந்தவர் தான். பிக் பாஸ் போயிட்டு நல்லா வராரு. உன் கூட யார் இருக்கா சினிமாவில் இருந்த? நீ மட்டும் தனியாக வந்திருக்கானா? அதை மாதிரி அப்போ வந்தவங்கள நீ ஏற்கனவே சினிமா துறையில் இருக்கவங்கள அமைதியாக விட்டு வைக்கணும். சூப்பர் ஸ்டாரை போய் நோண்டுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஃபெலிக்ஸ் அவரு யாரெல்லாம் சினிமாவிலேருந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்தவங்களாம் பாதி பேர் ரேஸ் ஓட்ட போயிடுறாங்க, இல்லைனா வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னு இந்த நோண்டு வேலை. நம்ம என்ன கேட்குறோன்னா, அவர் ரேஸ் ஓட்ட போனாலும் சினிமாவை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. எவனாவது ஏதாவது லூசு பசங்க மாதிரி உங்கள் கூட்டம் மாதிரி கத்துனானுங்கன்னா அப்படின்னு ஒரு செய்கையில் அந்த கூட்டம் வந்து கேட்கும், கட்டுப்படும். அதுக்கு பேர் கமாண்டு அப்படின்னு அமைதியாக அவர் பாட்டுக்கு ஒரு வழியை பண்ணி நீ எதுக்கு அவரை நோண்டுற? இப்போ அவரை நோண்டுனா அவர் கோவப்பட மாட்டார். அந்த கோவம் எங்கே வரும்னா அவரோட ரசிகர்கள்ட்ட வரும். அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்களா? அங்கே நோண்டுற. சூர்யா ஃபேன்ஸ் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? கமல் ஃபேன்ஸ் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்போ ரஜினியை நோண்டி விட்டுருக்கீங்க. ரஜினி ஃபேன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே அவர் அமைதியாக இருக்கிறவர். அவர் பாட்டுக்கு அமைதியை விரும்புகிறவர். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறவர். நான் ஒன்று ஓப்பனாக சொல்லணுன்னா, அஜித்தும் ரஜினிகாந்த் அவர்களும் எவ்வளோ தைரியமானவங்கன்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம விஜய் அண்ணன் வந்து உதயநிதி, அருள்நிதி, தயாநிதி இந்த பேரெல்லாம் என்னுடைய படத்துக்கு வைக்கணும், ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு குருவி, வில்லு, பூதம், பேஸ்ட்டு, பீஸ்ட்டுன்னு வச்சுட்டு இருந்தார். ஆனால் இவங்க அஜித் வந்து ஒரு மேடையில் கூப்பிட்டு பேசும்போது அவர் எங்களை நடிக்க விடுங்க, நாங்கள் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு உடனே சூப்பர் ஸ்டார் இருந்து கை தட்டிட்டாரு. பக்கத்தில் இருந்து கலைஞர். மறுநாள் கலைஞர் வந்து கூப்பிட்டு பாராட்டுற, உண்மையிலேயே இந்த மாதிரி தைரியம் வேணும் அப்படின்னு. அப்போ எந்த இடத்துல எதிர்த்து பேசணும்னு அவங்க 2 பேருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் எந்திரிச்சு கை தட்டணும்னு அவசியமே இல்லை. அவர் ஐயோ சிஎம் பக்கத்தில் இருக்காரு அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த டக்குன்னு எந்திரிச்சு அவங்க எதிர்ப்பை தெரிவிக்காங்களே. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கியா?
இந்த ஆட்சி நடந்தா இவங்களுக்கு கும்பிடு, அந்த ஆட்சி நடந்தா அவங்களுக்கு உள்ள கும்பிடு, இது மாதிரியே உள்ள கும்பிடா போட்டு 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 இன்னைக்கு வந்து நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஜாம்பவான், நான் வந்துட்டேன், நான் ஓடுவேன், நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சீனை போட்டு இன்னைக்கு நோண்டி விட்டுருக்க வேலையெல்லாம் இதான் பண்ணிட்டு இருக்காரு. சார் ரஜினி அவர்கள் வந்துட்டு அவங்களோட ரசிகர்களை இழந்துடக்கூடாது, ஒரு பலிகேடு ஆக்கிடக்கூடாதுன்றதுனால தான் அவங்க வந்துட்டு அரசியல்ல இருந்து விலகிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மைதானா சார்? அவர் அமைதியை விரும்புகிறவர். நம்ம விசாரித்த வரைக்கும் நான் அப்போ நக்கீரனில் இருந்தேன். அவர் அரசியல்லேருந்து விலகிறேன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த சத்தம்லாம் அவருக்கு பிடிக்காது. சத்தம்லாம் அவர் சுத்தம் பிடிக்காது. யாராவது கத்தி பேசினா அப்படி தான் பேசுவார். ரொம்ப எளிமையாக அப்படியே சாதாரணமாக ஓடிக்கிட்டு அப்படியே சாதாரணமாக இருப்பார். எல்லாம் ரொம்ப ஜோயலாக பேசுவார். அப்படியான ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை பெருசாக கொண்டு வரணும், அப்புறம் மத்திய பாஜகவை வந்து பெருசாக எதிர்க்கணும், அப்படி நீங்கள் ஒரு பெரிய அரசியல் ஆகணும் அப்படின்னு பார்த்தா எதுக்கு இது எனக்கு? நான் எதுக்கு? ஏற்கனவே இவ்வளோ கட்சிகள் இருக்குது, நானும் ஆரம்பிச்சுட்டு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இது போகிறது என்ன, இது எப்படி வரும், சரியா வராது சரின்னு அவர் வந்து நான் பாட்டுக்கு என் ரசிகர்களை பார்த்துக்கணும், நான் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு விலகியிருக்காரு. அவர் பயந்துருந்தாருன்னா அவ்வளோ பெருசாக கட்சியை ஆரம்பிக்கணும் இல்லை. மிரட்டுருந்தா யார் மிரட்டி இருக்கணும்? திமுகவுக்கு என்ன பவர் இருக்கு? இவன் இந்த ஆள் லூசு சொல்கிறாருல இந்த ஆதவர்ஜுனா, திமுக வந்து ரஜினியை மிரட்டினாருன்னு, ரஜினி கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன வருஷம் எது? அந்த வருஷத்துல ஆட்சியில இருந்தது யாரு? அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. அப்போ அதிமுக தானே மிரட்டி இருக்கணும். இந்த ஆள் லூசுன்றதுல தெரிஞ்சிருச்சா? ஏதோ இந்த 4 வருஷத்துல ஆட்சியில வந்து ரஜினி வந்திருந்தாருன்னா திமுக மிரட்டுதுன்ற லாஜிக் வச்சுக்கலாம். சம்பந்தமே இல்லாம 2 வாட்டி அதிமுக ஆட்சியில இருக்கு, ஒரு பெரிய பலமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சர்க்காரில் உங்க அண்ணனை ஓட விட்டுச்சு, உங்க அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணாம கதற விட்டுச்சு, தலைவா படத்தை கதற விட்டுச்சு, வேலாயுதம் படத்துக்கும் கதற விட்டுச்சு. இப்படி லைனாக உங்க அண்ணனை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்து அதிமுக அரசாங்கம். அப்போ அதிமுக அரசாங்கம் தானே ரஜினியை மிரட்டி இருக்கணும். ஏன்னா புது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நோண்டி விடுறது. இவங்க விட்ட ஈரானுக்கும் இதுக்கும் சண்டையை மூட்டி விட்டது இவர் தான். ஃபோனில் ஏதோ மெசேஜ் போட்டாருன்னு வாங்க. சார் ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஒரு சகுனியை யாராலையுமே பார்த்துருக்க முடியாதுன்ற மாதிரி இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? சாதா சகுனிலாம் இல்லை, தரித்திரம் பிடிச்ச சகுனி. மூதேரியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, தரித்திரம் பிடிச்ச சகுனி. அதாவது அது பாட்டுக்கு அந்த சகுனி பாட்டுக்கு ஓரமாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம விஜயன் தான் கூட வான்னு ஏறி பக்கத்தில் நிற்காத என் முதுகில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட சகுனியை தூக்கி வச்சிருக்காரு. அந்த சகுனி தான் இப்போ எல்லா வேலையும் பார்க்குறாங்களாம். கேள்விப்பட்டதில் சிபிஐட்ட கோத்து விட்டது. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி விவகாரத்துலேயும் உள்ளடி வேலையை உள்ளே பூந்து அதெல்லாம் விட்டுருங்க போட்டுங்க அப்படின்னு உள்ளடி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவர் தானே மேடையில் சொன்னார் விட்டு வரவா அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னார். அந்த அப்போ உனக்கு எதுக்கு குடும்ப விஷயத்தில், அப்போ நீ ஏதோ உள்ளே இருக்கன்றது தெரிய வருது. இப்போ இந்த கூட்டணி விஷயத்தில் கூட நம்ப வச்சு விஜயை கழுத்தறுத்து அரசியல் அனாதையாக்குனது இவர் தான். விசிகா வருது, தேமுதிக வருது, தேமுதிக வரணும்னா நீங்கள் விஜயகாந்தை பற்றி மதுரையில் பேசுங்கன்னு கிளப்பி விட்டது. அப்புறம் காங்கிரஸ் வந்துடும் நம்புங்கன்னு காங்கிரஸ் வச்சு ஏமாத்துனது. கடைசி வரைக்கும் யாரும் வரல. இப்படி இதில் ஒரு ஏமாத்துறது. இப்போ கடைசியாக இந்த ரஜினிகாந்தோட ஓட்டையும் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் ஸ்லீப்பர் செல்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவர் வர்றது வரைக்கும் அங்கே ஏதோ ஒரு நல்லதாக இருந்துச்சு. இந்த ஆள் எப்போ என்ட்ரி கொடுத்தாரோ அப்பையிலேருந்து அந்த இடம் அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்குலாம் சுய புத்தி இருந்துச்சுன்னா இந்நேரம் யோசிச்சு தம்பி நீ தானே காரணம் அப்படின்னு அனுப்புவார். ஆனால் அனுப்ப மாட்டார். ஏன்னா நம்ம ஆதவிட்ட காசு இருக்கு, செலவு பண்ணுவார். எனக்கு வந்து தகவல்னா கரூர்லலாம் உயிரிழந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுத்தாலும் இவரோட காசு தான் நம்ம. அதனால இவரை அனுப்ப முடியாது. ஒருவேளை அனுப்புனா வட்டியோட திரும்ப கொடுன்னு கேட்டுருவாங்க. அதனால அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதுகுல ஏறின சனி கடைசி வரைக்கும் இருந்தால் தீரும். அதுவாக இறங்கி போகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ ரஜினிகாந்த் அவருக்கு வந்துட்டு அவரோட ரசிகர்களோட ஓட்டு வருமா அப்படின்றது இங்கே டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ராம்குமார் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட அறிக்கை வந்து டிவிகேக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் தொடர்ந்து இவரை நோண்டிட்டே இருக்காங்களே, அது காரணம் என்ன? ராம்குமார் எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டவா? அவன் உண்மையிலேயே சொல்கிறேன், அவனை மாதிரி ஒரு கேடுகட்ட பொம்பளை பொறுக்கி யாருமே கிடையாது. அவன் வந்து அது வெளியே சொல்ல முடியாது. அஜித்தோட மனைவியை வந்து அவங்க வந்து உனக்கு மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னு போடுற ட்வீட்ல இருந்து இதை விட மிக மோசமாக ரஜினிக்கு பதிலாக சூ போட்டு இன்னொரு கெட்ட வார்த்தையை போட்டு அதே ஐடி திட்டுச்சு. இன்னைக்கு ஓட்டு பிச்சைக்காக அந்த ஐடி வந்து போட்டுட்ருக்கு. நான் கவலைப்படாத அசித்து உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும்தான் அப்படின்னு போட்டு ஒரு ட்வீட்டு.
பொண்டாட்டிய தலையை கேட்டால் நான் டலை தான் சொல்லுவேன். பொண்டாட்டியா தலையான்னு கேட்டால் நான் டலை தான் சொல்லுவேன். அவன் பொண்டாட்டி சொல்லும் நீ தலையை வச்சுக்கோ. இந்த ராம்குமார் ஐடி ஒரு காலத்தில் இவ்வளோ கீழ்த்தரமாக பொறுக்கியாக இயங்கிட்டு இருந்தா ஐடி. இந்த ட்வீட்டை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இவங்க யாருன்னு வேணால் போடுங்க. அந்த அவருக்கு அனுப்பி விட்டுறேன். அவர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணட்டும். இதில் மொத்தம் எத்தனை ட்வீட் இருக்குன்னு கொலாஜ்லேயே இருக்குது. இவன் எவ்வளோலாம் ஏங்கி இருக்கான்னு. அந்த ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். சோஸ்திரம் ஆண்டவரேன்னு விஜய் இது அஜித் வந்து ஒரு பந்தலில் இருக்க மாதிரி ஒரு ட்வீட்டு. இப்படி எவ்வளவு வந்து மோசமாக அஜித்தை ட்ரீட் பண்ண முடியுமோ, அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தையும் அந்த ஐடி எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்குன்றதையும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். இவனுங்களை மாதிரி ஒரு திருட்டு ஐடி இருக்குல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இவங்கெல்லாம் ரசிகர் சண்டையை போட்டுட்டு இருந்தானுங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு நடிகர் வந்து படம் நடிப்பாங்க, போயிடுவாங்க. ஏஆர் முருகதாஸ் இவரை வச்சு படம் எடுப்பார், இவரை வச்சு எடுப்பார். இல்லைன்னா வேற யார் கலைப்புலி தானே இவரை வச்சு படம் எடுப்பார், அவரையும் வச்சு எடுப்பார். அவ்வளோதான், அவங்க முடிச்சிருவாங்க. இவங்க கீழே அடிச்சுப்பாங்கல்ல. அதில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறதுலாம் இந்த ராம்குமார் ஐடி தான். இவன் எவ்வளோ வல்கராக பேசுவான்னா, இவன் ஒரு அசால்ட் கேஸில் மாட்டி வீடியோவே வெளியிட்டிருக்கான், அழுதே வீடியோ வெளியிட்டிருக்கான். இன்னைக்கு வந்து இவன் ஒரு நியாயமான ஒரு பொலிட்டீஷியனாக ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். ஆனால் இவனோட ட்வீட் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் அப்படி போய் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இவன் எவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பொறுக்கியெல்லாம் நம்ம அம்பலப்படுத்துவோம். சொல்ல முடியாது. இவனே கூட நாளைக்கு அமைச்சராக வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இவங்க திருட்டு பசங்க. இல்லைன்னா இவனுக்கு ஞானஸ்தான் அவார்டு கூட கொடுப்பார் விஜய். இப்போ நல்ல சிறந்த அரசியல்வாதின்னு கூட அவார்டு கொடுப்பார் விஜய். அதனால இவனெல்லாம் நம்ம அம்பலப்படுத்தியே ஆகணும். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஜால்ரா அடித்த இந்த மாதிரி செருப்படி விழுன்னு செய்தி நிறுவனங்களுக்கு உரைக்கும்படி வேலையை பார்த்துருக்காங்க பசங்க. நேம் இஸ் ரிச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு ட்வீட் போட்டான்ல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு சேனல் பின்னாடியும் சன் நியூஸ்னா சன்னி நியூஸ், கலைஞர் செய்திகள்லாம் கலைஞர் செய்திகள், அது வந்துச்சுல்ல, அந்த செய்தி நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் இவன் ஆதரிச்சு ஒரு செய்தி போட்டிருக்கான். அப்பனா என்ன அர்த்தம்? அதை கிரியேட் பண்ணது எல்லாமே இவனுங்க தான் அர்த்தம். பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஃபேக் ஐடி நியூஸ் கிரியேட் பண்ணவங்களுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்கல்ல, அதெல்லாம் விஜய் ரசிகர்கள் தான் பண்ணாங்க. அஃபீஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி ராம்குமார் மாதிரி ஒரு 4 பொறுக்கியை தூக்கி உள்ளே உட்கார வச்சு ஜட்டியோட வச்சு டப்புன்னு அடிச்சிங்கன்னா, நாளையிலேருந்தே அவன் வந்து திடீர்னு பார்க்கலாம் வேற யாருக்காவது ரசிகராக வருவான். நம்ம லெஜண்ட் சரவணனுக்கு திடீர்னு ரசிகராக வருவான். ஆனால் அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்பானே, நீங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பொறுக்கிங்களை மட்டும் உள்ளே சேர்த்துறாதீங்க. ஆனால் அது விஜய் ரசிகர்னு உள்ளே வருவான், தயவுசெய்து ஓடிருப்பா அப்படின்னு உங்கள் கடையில் இருக்க 4 கர்சீஃப் கொடுத்து வெளியே நின்று விற்று பொழைச்சிக்க, தயவுசெய்து ஏன்ட்ட வராத அப்படின்னு அனுப்பி விட்டுருங்க. இல்லை வேற எவன்ட்டையாவது போவானுங்க இவனுங்க, நாக்க தொங்க போட்டு போவானுங்க. அப்படி பொறுக்கிங்களை மட்டும் தயவுசெய்து யாரும் ரசிகர் மன்றத்தில் வச்சுக்காது, உள்ள எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதான். போற போக்க பார்த்தா ஆதவர்ஜுனா ஒரு மச்சா சார்லஸ் சொன்னது உண்மையாயிடும் போலயே சார். ஆதவர்ஜுனா வந்துட்டு விஜய் நடு ரோட்ல தான் நிக்க வைக்க போறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு போலயே. அவரை பத்தி தனியா பேசுறது வேற, அவர் ஃபேமிலி எல்லாம் வேற. இப்போ என்னை பற்றி சீக்ரெட்லாம் சொல்லணும்னா என் ஃபேமிலி தான் சொல்லும். உங்களை பற்றி சீக்ரெட்லாம் சொல்லணும் அவங்க ஃபேமிலி தான் சொல்லும். அப்போது ஆதவர்ஜுனாவை பற்றி சீக்ரெட்லாம் சொல்லணும் யார் சொல்லணும்? அவரோட ஃபேமிலி தானே சொல்லும். அவர் எவ்வளோ பெரிய சகுனி தரித்திரம் பிடிச்சவர் அப்படின்னு அவங்க மச்சானே சொல்கிறார். மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. ஆனால் அந்த மச்சானே இவர் வந்து மலையேற விடாமல் கூட கூட்டு போகாமல் ஏதோ பண்ணியிருக்காருன்னா மச்சான்கிட்ட பல ஆதாரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மச்சானும் மாமாவும் சேர்ந்து ஏதாவது செய்திகளை வெளியிட்டாருன்னா ஆதவர்ஜுனாவோட அம்பலமாயிரும் விஷயங்கள்லாம், சில விஷயங்கள் அம்பலமாயிரும். அப்போ தெரியும் நம்ம வந்து இவர் எந்த மாதிரி ஆள், சீப்பான ஆளுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் இந்த ஆள்லாம் அரசியலே இருக்கக்கூடாது. என்னன்னா ஒரு நிதானமே இல்லாத பேச்சு. இப்போ நான் பேசுகிறேன், நான் பொறுக்கி கிரிக்கின்லாம் பேசுகிறேன்ல, அதெல்லாம் சோவன் சோ எவனோ ஒருத்தன் ஒரு பொறுப்பில் இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை எப்படி கண்ணியமாக நடத்தணும்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அப்போ விஜய் மட்டும் நீங்கள் ஒருமையில் பேசுகிறீங்க, அப்படி தான் பேசுவேன். அவர் இன்னும் நடந்துக்கிற விதம் அப்படி தான். உனக்கு அவங்க அப்படி தான் உன்னை ட்ரீட் பண்ணுறாங்களா? உன்னை ஒரு ஆளாகவே மதிக்கலை. அவங்க பாட்டுக்கு இந்த அரசு கொடுத்துருக்கிற பொறுப்புல இருந்து அவங்க தினமும் மக்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதுலேருந்து விமர்சிக்கிறேன்னா நீங்கள் அதே மாதிரி தான் விமர்சிக்கணும். முட்டாள் முதலமைச்சர் சொல்கிறேன்னா உங்கள் தலைவர் தெளிவான ஆளா? ரொம்ப புத்திவாதெல்லாம் இருக்காம அப்படியே தெளிவான ஆளா விஜய்? என்ன ஒரு அறிவு மயிர் வேணாமா? சிபிஐ விசாரணைக்கு வெளியில் போயிட்டு வந்து நீ என்ன போய் சாதிச்சுட்டு வந்துட்டியா? உன்னை விடுதலைன்னு அறிவிச்சிட்டாங்களா? நீ என்ன எதுக்கு போயிட்டு வர? 47 பேரோட கண்ணீர் குடும்பம் அந்த விஷுவலை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரே ஒரு கற்பனை, அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஆள் வெளியில் வந்து கை காட்டி மாலையை போட்டு வர்றது எப்படி இருக்கும்? வண்டியில் வர மாதிரி இருக்காது? ஐயோ இது இன்னும் எத்தனை பேர் உயிரை வாங்க போகுதுன்னு தானே இருக்கும். அப்படிதான் இருக்குது.
சொல்ற போக்க பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஆமா. போயிடும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், இன்னும் 1 மாசம் கூட இல்ல, டேட் வந்துட்டு ஆமா. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போற போக்க பார்த்தா இவங்க இப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு போய்க்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு விமர்சனங்களை தாங்க போறாங்கன்றது தெரியல. நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.